நான் அடிமை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆனா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இந்த சட்னி கொஞ்சமா தான் வைப்பாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதுவும் ஓரமா. சட்னி சாம்பார்ல நிறைய கிடைக்கும். இது மட்டும் கம்மியா தான் கிடைக்கும். ஆனா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். அவ்வளோ டேஸ்டான சட்னி. ஹோட்டல் ஸ்டைல்ல கொத்தமல்லி சட்னி எப்படி வீட்டுல செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். அடுப்புல கடாய் வச்சிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து இதுலயே சேர்த்துடலாம். கூடவே கடலைப்பருப்பு ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுக்கணும். அதாவது வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். கூடவே காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி,